MTP கிரைன்ஸ் புரோட்டீன் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூ. கடந்த வாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பலர் பார்த்துருப்பீங்க, சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ரிவ்யூ அப்படிங்கிறது வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கலான்னு இருக்கும். 50 நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோட்டை நடுவில் போட்டு ஆளுக்கு அந்த பக்கம் இருந்துட்டு ஒரு குழுவாக தான் விளையாடினாங்க. அந்த குழுவாக விளையாடும் போது இவரை சேஃப்டி பண்ணணுமா அவரை சேஃப்டி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சேஃப்டி பண்ணதுலேயே எல்லாரும் விளையாடும் போது பெரிய சுவாரஸ்யம் இல்லை. அது பிக் பாஸ் அந்த குழுவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணாரு, கோட்டை கலைச்சிட்டு முதல்ல இருந்து ஆடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. முதல்ல இருந்து ஆடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே அது ஒரு மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்தினாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சுதந்திரமா ஃபீல் பண்ணாங்க. குழுவா இருந்து பிரிஞ்ச உடனே என்ன செய்யன்னு தெரியாம எதையதோ செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். அவருக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. குழுவா இருக்கும் போது அவர் தனியா தெரிஞ்சாரு. ஆனா எல்லாரும் கலைஞ்சு தனியா ஆடும் போது அவர் என்ன ஆடன்னு தெரியாம அங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, காணாமலே போய் பலர்கிட்ட பேசிட்டு தன்னோட கருத்து என்னன்னு முன் வைக்க முடியல. அப்படியே முன் வச்சாலும் அவரோட ஸ்ட்ராங்கா அவருக்கு எதிராக அருண் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. தனியா பிரிஞ்ச உடனே ஆரம்பிச்ச டாஸ்க்கும் பாத்தீங்கன்னா சம டாஸ்க்னு சொல்லலாம். அது நானும் பொம்மை நீயும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்ல ஆளுக்கு அடிச்சு மோதிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல கான்செப்ட் தெரியாம ஃபர்ஸ்ட் மோதினாலும் அதை அவர் கலைச்சிட்டு திரும்ப முதல்ல இருந்து வாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பொம்மை என்ன செஞ்சுக்க கூடாது, அடுத்த ஆட்டம் மாத்திக்க கூடாது அப்படிங்கறத பிக் பாஸ் தெரிவிச்ச உடனே தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த ஆட்டத்துல ஒரு சண்டையும் நடந்துச்சு, ஒரு பெரிய கெட்ட வார்த்தையும் நடந்துச்சு. இது எல்லாமே விஜய் சேதுபதி கண்டிப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட எடுத்துக்கிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. சனிக்கிழமை விஜய் சேதுபதி வந்த உடனே தனியா ஆட்டத்தை ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய கலவரமே நடக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் சொல்லிட்டு சரி அப்ப உள்ள போகலாமான்னு சொல்லிட்டு அவர் உள்ள போனாரு. போன உடனே அவர் என்னன்னா, இந்த இதை எப்படி ஃபீல் பண்றீங்க தனியா ஆடுறது அப்படின்னு சொல்லி தான் முதல் கேள்வியே கேட்டாரு. கேட்ட உடனே எல்லாரும் சார் இது சுதந்திரமா இருக்கு, கட்டுப்பட்டு இல்ல, என்னோட கருத்தை வெளிப்படையா சொல்ல தோணுது, எனக்கு பின்னாடி யாருமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் தன்னோட கருத்தை வச்சாங்க. முத்துக்குமார்ட்ட கேட்கும் போது அவர் ஏதோ சுத்தி வந்தார். வழக்கமா ஸ்ட்ரைட்டா பேசுறவர் பாத்தீங்கன்னா முத்துக்குமார் தான். ஆனா முத்துக்குமார் மட்டும் என்ன செஞ்சாரு, சுத்தி வந்தாரு. அவருக்கு இந்த வீக் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மைனஸ் வீக். அதை தாண்டி இனிமே அவர் வருங்காலத்துல எப்படி விளையாடுவாருங்கிறது பார்த்துட்டு இருக்கணும். ஆனா அவர் யூச்சிருவார், ஏன்னா எல்லா ஆட்டமும் எப்படி நடக்குங்கிற கணிக்கக்கூடியவர் முத்துக்குமார். அத விஷயத்தை பொறுத்தளவுக்கு அவர் கணிச்சு அடுத்த ஆட்டத்தை ஆடுவார்னு பார்க்கலாம். சச்சனா ரெண்டு விஷயத்துல இந்த இடத்துல அவங்க மாட்டினாங்க விஜய் சேதுபதிட்ட. ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கழுவுற விஷயத்த அதை எடுத்துட்டு வந்தாங்க. அதை ஸ்ட்ரைட்டா சொல்லாம அது காமன் கப்பு அப்படின்னுட்டே இருந்தாங்க. ஒரு கப்பு ஆளுக்கு தனி, இன்னொன்னு பொதுவா 2 பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கப்பை கொடுக்குறாங்கன்னா அதை கழுவிட்டா முடிஞ்சு போச்சு, இல்லைன்னா சார் மறந்துட்டோம்னு. ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நிமிஷம் தலையை சுத்த விட்டாங்க. அவரும் சொன்னாரு, நம்ம இப்படி சுத்த விடுறீங்க, திரும்பவும் பழைய இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாரு. சச்சனா பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இது ஒரு சம்பவம், ஏன்னா இந்த சம்பவம் பெரிய அளவில் நடந்துச்சு, அதனால இதை சொல்றேன். சச்சனா இன்னும் குழந்தைத்தனமா இன்னும் தான் பெரிய மேதாவி அப்படிங்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. கீச்சுன்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒரு கிளி இருந்தா எப்படி, சிலருக்கு அந்த கிளியோட வாய்ஸ் பிடிக்கலாம், சிலருக்கு எரிச்சலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு வாய்ஸ் தான் சச்சனான்னு சொல்லலாம். அடுத்து அவங்களுடைய செகண்ட் பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பா பணியாற்றக்கூடிய அல்ல கேப்டன்ஷிப்பா இருந்த பிக் பாஸ்ல இருந்த நம்ம தீபக்கா ஒரு ஃப்ளவரை கட் பண்ணாங்க. யாரும் இந்த தடவை பூவை கட் பண்ணிடக்கூடாதுங்கிற தெளிவா ஆடினார். இந்த இடத்துல தீபக்கா எதுக்கு சொல்றேன்னா, மத்த கேப்டனுங்களோட அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு வைஸ் கேப்டன் மேற்பார்வை, இவங்க இந்த டீமை நீங்க பாத்துக்கணும் இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து பிக் பாஸ் செய்யாத ஒரு விஷயத்தெல்லாம் இவர் செஞ்சார். அந்த விஷயத்துல உண்மையிலே பாராட்டலாம். ஆனா இதையும் தவிர்த்துட்டு ஒரு ஆள் பூவை கட் பண்ணுவாங்களான்னு நமக்கே தெரியாது. ஆனா இந்த பொண்ணு ஒரு பூவை கட் பண்ணிச்சு. பூவை கட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் சொல்லணும், சூப்பரான ரீசன் சொல்லிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது நடந்துகிட்ட விதம் தான் தப்பு. கேப்டன், நீங்க யாருடைய பேச்சையும் ரிசீவ் பண்ணாம நீங்களாவே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தரோட பேச்சை ரிசீவ் பண்ணா மட்டும்தான் அது அவங்களோட கருத்தை முன்வைக்க முடியும். நீங்க பண்ணது தப்பு. அதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த பூவை
வந்து கட் பண்றேன்னாரு. இது நைஸ். ஆனா அதுக்கப்புறம் அது பண்ணது சொன்னதுக்கு அப்படியே முரண்பாடா நடந்துச்சு. கட் பண்ணிட்டு அது பாட்டுல போயிடுச்சு. ஒரு குழு மீட்டிங் நடக்கு லிவிங் ஏரியாவில். அந்த மீட்டிங் நடக்கும்போது எங்க போனாலும் நான் இங்க வெளியில போறேன் நீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனா அவங்க சொல்லாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமார் நான் வந்து சாப்பிட போறேன்னாரு, ஒருத்தர் நாங்க சமைக்க போறேன்னாரு, ஒருத்தர் நான் பாத்ரூம் போறேன் இப்படின்னு சொல்லி கேட்டு போனாங்க. இதை கேட்டு போகல. இதை வந்து விஜய் வந்து பிடிச்சாரு. ஏமா நீங்க அவ்வளவு பேர் இருக்கீங்களா, இப்படி கேட்காம போகலாமா, இல்ல இந்த பூவை எதுக்கு கட் பண்ணதுக்கான கரெக்டான ரீசனா அப்படின்னு கேட்கும்போது ரீசனை கரெக்டா சொல்லுச்சு. ஆனா இதுக்கு என்ன செய்யல, சொல்லவே இல்லை. நான் வந்து தெரிஞ்சு போனேன், தெரியாம போனேன், மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்துச்சு. அதை எல்லாருமே சிரிச்சாங்க, ஆடியன்ஸும் சிரிச்சாங்க, அங்க உள்ளவங்களும் சிரிச்சாங்க. எதுக்குடா இந்த பொண்ணு இருக்கு மாத்தி மாத்தி பேசுத. விஜய்க்கு ஒரு கோபம் வர, ஏன்னா அங்க வெளியில வந்து அது வந்து விஜயோட பொண்ணு, அதனாலதான் 50 நாளைக்கு மேல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாக் வேற போயிட்டு இருக்க. அவர் வேற செம கடுப்புல இருந்தாரு. இந்த கருத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் திருந்திக்கிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து மற்ற ஏற்கனவே பண்ண தொகுத்து வழங்கினவரை விட இது சற்று வித்தியாசமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தொகுத்து வழங்கினவங்க வந்து ஸ்ட்ரிக்டா காலரை பிடிச்ச மாதிரி கேள்வியை கேட்பாங்க. ஆனா இவரு நீங்க திருந்துட்டீங்களா, உங்களோட தவறை ஒத்துக்கிட்டீங்களா, உங்க தவறை புரிஞ்சுக்கிட்டீங்களா, சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை என்னமோ ரசிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ரேயானும் ராணவும் ஒரு பெரிய சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போடும் போது ராணவ் வந்து உச்சத்துல போனாரு. உச்சத்துல போகும்போது ஜாக்குலின் வரும்போது ஜாக்குலின் வந்து ஒரு பெரிய கெட்ட வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சாரியும் கேட்டாரு. நான் வந்து கோவத்துல பேசிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருன்னு. அதுக்கு வந்து ஜாக்குலின் வந்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு, நான் உன்னை செவுட்டுல வந்து அரைஞ்சிட்டு நான் மன்னிப்பு கேட்கலாம், நீ ஒத்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. அப்போ அது ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன். இதை வந்து விஜய் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் கடந்து போனது அவ்வளவு சுவாரஸ்யம் எல்லாம் கிடையாது. அதை பிடிச்சி நல்லா கேட்டிருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். ஆனா கார்டை நான் யூஸ் பண்ணுவேன், இல்ல இனிமே நீங்க உள்ள இருக்க மாட்டேங்க, அங்க உரையாடதுக்கெல்லாம் இருக்க மாட்டேங்கிறது சொன்னாரு. ஆனா அவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லலை. ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் பொதுவா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு தப்பு ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லாரும் கண்டிச்சு அவருக்கான ஒரு தண்டனை கொடுக்கும் போதுதான் ஓ அது கெட்ட வார்த்தையோ பேசக்கூடாது அப்படி. ஏன்னா அந்த மாதிரியான வார்த்தை இங்க சமூகத்துல சராசரியா புழங்கிட்டு இருக்கு. அப்போ அது கெட்ட வார்த்தைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருந்தா, இது கெட்ட வார்த்தை, அங்கேயே வந்து என்னது பெரிய தண்டனை கொடுத்தாங்க மாதிரி ஆயிருக்கு. இவரு என்ன செஞ்சுட்டாரு, அது ஒரு வார்த்தை இல்ல, அதெல்லாம் ஒரு அப்படிங்கிற மாதிரி கடந்து போனது வந்து சேதுபதியோட அந்த மதிப்பை குறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஷால் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை. நான் 2 பேரும் காதலிக்க மாதிரி நடிக்கிறேன், ஒரு சுவரசியத்துக்கு தான் நடிக்கிறேன், இது வந்து தர்சிகாவுக்கும் தெரியும், அஞ்சிதாவுக்கும் தெரியும், இது மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ இது என்ன நடிக்கி மத்தவங்க மத்தியில வந்து நடிக்கிறதுக்காக ஒரு காதலுங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி சுவரசியத்தை கூட்டுறதுக்காக பண்றான் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இது அவர் கண்டென்ட்டா எடுத்திருக்கலாம். பட் அதையும் அவர் என்ன செய்யல, கண்டென்ட்டாலாம் எடுக்கல. இந்த மாதிரி நிறைய கேட்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. சிவகுமார் முத்துக்குமாரனுக்கும் நடந்த உரையாடலும் பெரிய விஷயம். அந்த உரையாடலும் காட்டல. இதுல சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அது செம போர். இருட்டுல திருட்டு பிரியாணின்னு ஒரு பிரியாணியை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அதை பத்தி கொஞ்ச நேரம் அவர் பாட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு. இப்படி பல விஷயங்களை இதுவரைக்கும் கண்டஸ்டன்ட் வந்து சரியா பண்ணாம விஜே வந்து தெளிவா பண்ணி குழம்பிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்ப விஜய் சேதுபதி தான் குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுல இருந்து அவர் தெளிவா வந்து எல்லா எபிசோடையும் பார்த்து அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்ட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிக்கும் போதுதான் அது அங்க மட்டும் இல்ல, மக்கள்கிட்டையும் சில தவறுகள் சில நேர்மையான விஷயங்களையும் வெளிப்படணும். ஏன்னா பிக் பாஸை பொறுத்த அளவுக்கு பல பேர் வந்து இதெல்லாம் ஒரு சோவான்னு சொன்னாலும் பிக் பாஸ்ல வந்து ஒவ்வொருத்தரோட அந்த உள்ளங்களை அறிமுகப்படுத்துறது, ஒவ்வொருத்தரோட முகத்திரையை கிழிக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்டே. அதை கிழிக்கணும்னா இங்க கேள்விகள் சரியா இருக்கணும், தவறுகளும் சரி அப்படிங்கிற போர்வையில போயிட்டு இருந்தா இந்த ஷோவுக்கான அந்த கான்செப்டே போயிடும். அதனால வருங்காலத்துல யாரு என்ன தவறு பண்ணாலும் அதை சரியான இடத்துல சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது விஜய் சேதுபதியோட கடமையா இருக்கணும் தான் நம்மளுடைய கருத்து. அதே மாதிரி வெளியேற்றில் வந்து சிவகுமார் வந்து தன்னோட கதையை வந்து சொன்னார். எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வாரன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் வந்து டாட்டா காட்டினவர் வந்து முத்துக்குமார்ட்ட எதுவுமே பேசல. அது முத்துக்குமாரே உள்ள வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னா, அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொன்னார். அந்த அட்வைஸை வந்து சிவகுமார் ஏத்துக்கல அப்படிங்கிறது தான் ஒன்று. கடைசியா சொல்ல வர வேண்டிய விஷயம், இந்த இன்னும் வரும் ஒரு 40 நாள் சுவாரஸ்யமாவோ அல்லது அதை பார்க்குற விதத்திலே கொண்டு போற கடமை யாருக்கிட்ட இருக்குன்னா விஜய் சேதுபதிட்ட.
அவர் சரியான கேள்வி கேட்கணும் அப்படின்னு ரசிகர் எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலேயே இந்த வாரம் வந்து சொதப்புனது வந்து விஜய் சேதுபதி தான். அடுத்த வாரம் சொதப்பாம பல கேள்விகளை கேட்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.